ஹாய் சோரா. ஹாய். என்ன பண்ணுற இன்னைக்கு? இது வந்து வீக்கெண்ட் ஸ்பெஷல். ம். வீக்கெண்ட்னா நம்ம எல்லாரும் நல்லா ஆக்கி பொங்கி தின்னு தூங்கி எழுந்திரிக்கலான்னு நினைப்போம். ம். ஆனால் இந்த லேடிஸ்க்கு மட்டும் வீக்கெண்டில் தான் எல்லா வேலையுமே இருக்கும். ம். அவனோட யூனிஃபார்ம் துவைக்கணும், ஷூ சாக்ஸ் ரெடி பண்ணணும். லேடிஸ்க்கு இருக்க உனக்கு ஏன் இருக்கு? அப்போ நான் என்ன ஜென்ஸா? இந்த வீட்டில் நீ புருஷனா நான் புருஷனா? அதே டவுட்டு தான் எனக்கும். நீ புருஷனா நான் புருஷனா? எங்கே விட்டேன்? துணி துவைக்கணும், ஷூ சாக்ஸ் மூந்து பார்க்கணும். உன் மூக்கில் வைக்கிறேன் இரு. அதெல்லாம் பண்ணுறோம் நம்ம. முக்கியமாக மாவாட்டணும். அந்த வாரத்துக்கு இட்லி தோசை அவிச்சு போடணும்னா மாவாட்டி ஆகணும். குண்டான் ஆட்டிட்டே பாருங்க என் குடும்பத்துக்கு. இங்க இப்போ என்னன்னா, மாவு நம்ம கடையில் வாங்க மாட்டோம்ல. ஆமாம், நாங்கள் எப்போதுமே கடையில் வாங்க மாட்டோம். ஹார்ட்விக்காகவே எனக்கும் செட் ஆகாது. நரேன் வந்து ஒரு இரும்பு வயிறு, பிளாஸ்டிக் இரும்பு அது மாதிரி சாப்பிட்டா கூட டைஜஸ்ட் ஆகும். அதனால் ஆட்டியாச்சு. ஞாயிற்றுக்கிழமை இந்த மாவு வேலை ஒன்று இருக்குப்பா. என்ன மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். கடுப்பு அது ஒரு வேலை. இப்போ என்னென்னா, நான் வந்து மாவாட்டும் போது எப்போவுமே இந்த உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு எடுத்து வைக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது. அதில் எதுனா ஒரு பலகாரம் செய்வேன். வெங்காயம் கீழே விழுந்துருச்சு, அது அப்புறமா எடுத்துக்கோ. காலில் தள்ளிட்டு எடுக்காது. என்ன செய்வோம், நம்ம உளுந்து வடை போடுவேன், பால் பணியாரம் செய்வேன் தேங்காய் பால் எடுத்து. அது வந்து இந்த காரைக்குடி ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. நான் ஹார்திக்கு செய்வேனே பணியாரம் செஞ்சு பால் ஊற்றுறது, அது இல்லை. இது இன்னைக்கு செய்கிறேன் நான் உங்களுக்கு பால் ஊற்றிடுறேன். பால் காட்டு வெங்காயத்து போடுறேன். அதனால இன்னைக்கு இந்த காரைக்குடி ஸ்பெஷல் பால் பணியாரமும் இது ஒரு அடை செய்யலான்னு இதில் அரிசி, இது ஒரு 3 ஸ்பூன் பச்சரிசி, 3 ஸ்பூன் புழுங்கல் அரிசி, ஒரே 1 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சமாக ஊற வச்சிட்டேன். இது ஒரு 2-3 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை அடைக்கி மாவாட்டிக்கு போகிறேன். இதே கிரைண்டரில் இந்த பால் பணியாரம் செய்யலான்னு இருக்கோம். செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸு சாப்பிட்டு முடிஞ்சால் கொஞ்சம் சட்னி பண்ணி இட்லியும் சாப்பிட்டு வீக்கெண்டை வந்து நிறைவு பண்ணலாம் அப்படின்னு முடிவில் இருக்கும். மணி ஈவினிங் ஆகுது 9ன்ற. எனக்கு மட்டும் இல்லடா ஃப்ளோ போறது, உனக்கும் போகும்டா. இல்ல மணி 9 ஈவினிங்ன்ற. நம்ம வந்து ஈவினிங் இதை எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். திங்ஸ்லாம் வேணும், கடைகள் கன்னிகள் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்து. கன்னிகள்ல? ஆமா, கடை கன்னி எல்லாத்துக்கும் போயிட்டு வந்து ஆரம்பிக்க இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை இன்னைக்கு எப்படியாவது செஞ்சு இந்த ரெசிபியை உங்களுக்கு காமிச்சிடலாம். வீக்கெண்டில் நம்ம திங்கிறதுக்காக எப்படி ஸ்பெஷலாக மைண்ட் யோசிக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லி நீ ஒரு விளாக் ரெடி பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த மிக்சிங்க்கு அரவை போட்டுறேன். இப்பயே கிட்ட வராது, ஏன்னா ஏற்கனவே அரிசி அள்ளி காஞ்சி போயிருக்கு கிரைண்டர். காமி என்னடா இது? இப்போ என்ன பண்ண போட போகிறேன் தெரியுமா? நான் ஒரு பிளேட்டில் காமிக்கிறேன். இதை அரைக்கிறதுக்கு இந்த கொஞ்சம் வெங்காயம், 2 பூண்டு, அப்புறம் வந்து இப்படி ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், அது கூட வெங்காயத்தோல் இல்லை, இந்த மாதிரி மிளகாய் 5, இதெல்லாம் ஒன்றா போட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு இப்போ இதை நான் ஆட்டி எடுத்துக்க போகிறேன். இதை இப்போ அரிசி ஓட்டினாலுன்னு கிரைண்டர் தான், அதனால நான் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். அதை அரைக்கும் போதே நம்ம இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். என்னடா ஏதோ சத்தம் வருது? மிஷின் ஸ்டக் ஆகிடுச்சுடா. இல்லை, அது வெங்காயம் நிற்கும். தள்ளி விடுறேன் நான். இங்கே பாருமா, ஒரு குழந்தை தவழ்ந்து வந்திருக்கு. ஐயோ பேபி, இங்கே வாங்க. இதில் கொஞ்சம் உப்பும் பெருங்காயமும் போட்டுக்கிறேன் அரைக்கும் போதே. இவ்வளோ உப்பு போதுமா? என்ன பேசிக்கிட்டு? உப்பு நிறைய ஆயிட்டா? டவுட்லேயே இருக்கு. போதும். இதோ பெருங்காயம் கொஞ்சம். இது நல்லா வாசம் வரும் அரைக்கும் போதே. பெருங்காயம், மிளகாய், வெங்காயம், சீரகம்லாம் வைக்கிறோம்ல, சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். இப்போ என்னப்பா பண்ணுற? அங்கங்க மம்மி கிட்ட போகிற, அடி வாங்க போகிற. எப்படி வா. பாரு, அடுப்பு மேலே கார் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தன். அடேய், கார் ஓட்டுறதுக்கு வீட்டில் இடமே இல்லையாதா? ஓகே வச்சிரு. இது 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 ஓடிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ள அந்த பால் பணியாரம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மம்மி வந்து பால் பணியாரம் செய்யலான்ட்டு இருக்கேன்.
இன்னைக்கு டோனட் இல்லம்மா, பத்திய பிள்ளை வந்து உளுந்த வடை டோனட் பழகி வச்சிருக்கேன். கேக்காமா? மம்மி ஒரு பெரிய பேக்கர்னு நீதாம்மா சொல்லணும் எல்லாருக்கும். பேக்கா? டாடிக்கு ஹேப்பி பர்த்டே பண்ணலாமா? ஹேப்பி பர்த்டே இல்லம்மா, பால் பணியாரம் செய்ய போறேன். உனக்கு ஹேப்பி பர்த்டே பண்ணலாமா? எப்பா கேக் செய்யலப்பா, மம்மிக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது கேக்கு எல்லாம். ஏன் எத்தனை கேக் செஞ்சு என்னோட கேக் வரலாறெல்லாம் இன்னும் உங்களுக்கு மம்மி அமிர்தா அபார்ட்மெண்ட்ல நீர கேக் செஞ்சு. அப்படி சொல்லுமா, திரும்பி சொல்லு. அமிர்தா அபார்ட்மெண்ட்ல நீர கேக். அமிர்தா அபார்ட்மெண்ட்ல நீ தான் கேக் செஞ்சேன். இப்போ வந்து நான் மில்க் குலாப் ஜாமுன் செய்ய போறேன்மா. மில்க் குலாப் ஜாமுன். வலிக்குது. ஏ வா, பால் பணியாரம் மிக்ஸ் பண்ணி. சேர் எடுத்துட்டு வந்திருக்கேன் உனக்கு. உட்காருங்க, உட்காந்துக்கிட்டே வேலை பாருங்க. மம்மி எனக்கு இப்ப திங்ஸ் வேணும், நீ எடுத்து கொடுப்பியா? ஆமாமா, எடுத்து கொடுப்பாங்க. இது பால் பணியாரத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நான் வந்து இட்லிக்கு ஆட்டும் போது உளுந்து எடுத்து வச்சிட்டேன்ல. அது என்னது கர்ட் ரைஸான்னு கேக்குறாங்க. என்னதுமா? கர்ட் ரைஸ். இவன் ஒருத்தன் நைட் அண்ட் டே கர்ட் ரைஸ் டே. இது உளுந்து மாவுட, இது வந்து டோ. இது வந்து கட்டியா? ஆமா. இது வந்து மாவுடா, அது கர்ட் ரைஸ். கர்ட் ரைஸ் தான். இதுல வந்து ஸ்கூல் கட்டி கொடுத்துறோம். இந்த மாவு அரிசி மாவு இல்ல, அது கொஞ்சம் கலந்துக்கிறேன். கலந்துக்கிட்டு கபடி கபடி இது மாதிரி கலந்துக்கிட்டு உப்பு டப்பாவை எடுத்துக்கிட்டு திறந்து கூட அதுக்கு குடு. உப்பு தர கடித்து கப்பு தர கடித்து. மம்மி நானே மிக்ஸ் பண்ணவா? நீயாம்மா? வேண்டாம்மா, இதை நான் மிக்ஸ் பண்ணிடுறேம்மா. இது மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன்டா, இரு ஒரு நிமிஷம். இது இந்த தோண்டிக்கிறேன். இது ஆல்ரெடி நல்லா நைஸாக ஓடிடுச்சு. தோண்டிக்கிறேன். அம்மாடி என்ன ஒரு அதிரடியாக இருக்கு. இதோ இந்த மாதிரி இதை எடுத்துக்கிறேன். நாளைக்கு ஸ்கூல்ல லீவாம்மா? லீவா? யார் மண்டே லீவ் விடுறா அவனுக்கு? மம்மியா? மம்மி ஸ்கூல்ல வச்சிருக்காக்க. உன்னை ஸ்கூல் அனுப்புறதுக்கே நான் 10 மணி நேரம் வேலை கூட பார்ப்பேன்டா. ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? இன்னைக்கு என்னம்மா ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க உனக்கு? இன்னைக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க உனக்கு? என்ன பண்ணோம்? ஓகே, ஃபைலில் என்ன அட்டன் பண்ணோம்? சூப்பர்ரா. என்ன பண்ணோம்? ஷேப்ஸு. அதுக்கப்புறம் டீமோட இது ரீட் பண்ண சொல்லி ஸ்டோரி கொடுத்து அதுக்கு ஆன்சர் பண்ண சொன்னாங்க. ஸ்டோரி அண்ட் ஆன்சர். அண்ணாவோட பைக் கரெக்ட். யார் அண்ணாடா? அவன் பேர் அண்ணா. அந்த ஸ்டோரியோட பேரே அண்ணா. மாவு 2 ரெடி பண்ணிட்டேன்ல. தேங்காய் பால் எடுத்துட்டா ஆயில் மட்டும் வச்சுட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான் எல்லாத்தையும். அப்புறம் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்லாம். நான் உனக்கு டேஸ்ட்டாக சமைச்சு தரேன்ல. நான் உனக்கு டேஸ்டியாக சமைச்சு தரேன்ல. அது தின்னு பார்த்தா தான் தெரியும். என்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்ல. என்ன முக்கறிய? டப்பாவில் தண்ணி போட்டு தர முடியாது. என்னம்மா? இதில் ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கிறேன். ஏலக்காய் தேங்காய் பால் வாசமாக இருக்கும். எடுத்து மூக்குத்தியாக பாடாம சமைக்க மாட்டியா? சிலு சிலு என்று வந்தால் கூட படபட என்று தந்தால் கூட சடுகுடு நெஞ்சில் தடுகாடு செய்ய. மைக் ஆஃப்ல இருக்கு. நீ வரும்போது நான் வரும்போது வருவேனா? மறைவன் அங்கேயே நில்லு. நீ வரும்போது 3 ரவுண்டு பால் நான் வந்து 3 வாட்டி அரைச்சி எடுத்திருக்கேன். அதாவது 3வது கட்ட பால் வரைக்கும் எடுத்துக்கலாம். மீதி வேணா தனியாக எடுத்து உனக்கு தரேன். பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ வந்துட்டான். என்னவா? தர முடியாது. அவன் நீ தரவான், அவனே எடுத்துட்டான். நீ எதுக்கு தர? அங்க சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டான். ஒன்று வாயில போட்டான். இவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வாயில போட்டான். போச்சு. வயிற்றுக்குள்ள போய் வாய் ஃபுல்லா ஜெர்ம்ஸ் வரும். பரவாயில்லையா? என்ன பண்ணு இன்னொரு வாட்டி. ரெடி பண்ணு. ஐயோ பாப்பா கொடு. ஆதிக்கு என்ன காட்டு. ஐயோ கிரீன் ஆயிடுச்சுப்பா. போதும், ஒன்று தான் போதும். போ
ம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எண்ணெய் ஊற்றுவோம் கடன். இப்போ அடுத்த ஐட்டத்தை தூக்கிட்டு வந்துட்டான். அதுக்கு ஒரே ஸ்வீட்டு அதெல்லாம் இப்போ அலௌட் இல்லை உனக்கு. நான் வாங்கி மம்மி ஹெல்த்தியாக செஞ்சுருக்காங்க. நான் செய்கிறதா இப்போ நீ சாப்பிடணும். அப்போ தான் நான் அதெல்லாம் தருவேன் உனக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் உனக்கு வாங்கியே தரமாட்டேன். என்னை பற்றி தெரியும்ல, வச்சிரு. இது இப்போ அலௌடு கிடையாதுன்னா வச்சு காட்டு. நான் சாப்பிட்டானா? ஏன் பிரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்? இல்லை வச்சிருவான். அவன் வந்து குட் பாய் சொல்கிறத கேட்பான். கேட்கலன்னா அது என்ன நடக்கும்னு அவனுக்கே தெரியும். பாக்கெட்டில் வாய் வைக்காத, வாயிலே வைப்பேன். அப்புறம் அவனும் வாயில தான் வச்சுக்கிறான். ஹார்திக் முதல் முறைச்சி அந்த மாதிரி முறை. நீ பேச பேச அவன் அந்த அட்வான்டேஜ் எடுத்துட்டு ரொம்ப பண்றான். ஸ்வீட்டா தின்னுட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியாமா? போதும். சாரா இந்த டிஷ்யூ இந்த டிஷ்யூ. ஏய் என்ன அவனுக்கு வேர்த்து போகுது இல்ல? இன்னைக்கு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து வேர்த்து போகுதுன்னா சென்ட்ரலைஸ்ட் ஏசி போடு மேம். சென்டர்ல போடுவாங்க. இந்த கெட்டி பதத்துல நம்ம வந்து தட்டவும் செய்யலாம். ஒரு துணி இப்படி இல்லை, உருண்டை எடுத்து துணியில தண்ணி வச்சு தட்டி அப்படி டம்ளர் மாதிரி வச்சு கவுத்தலாம். அதுவும் பண்ணலாம். எனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லை. அதனால நான் வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து கரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்படி போகுமா அது? ட்ரிஃப்டா? சூப்பர். வாப்பா. என்ன திட்டு வேலை பார்க்குற? தேங்காய் பாலில் சுகர் போடுறேன். சத்தம் கேட்குது. எண்ணெய் காஞ்சிருச்சு போல. ஒரு நிமிஷம் கரண்டி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ உளுந்துக்கு பணியாரத்தை சுட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சோடனே இது எதுக்குன்னா அப்படி ஒன்று ஒன்றா பிரித்து விட, ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்க. நான் இந்த குடும்பத்துக்காக மாடாக உழைக்கிறேன். மாடுன்னு ஒத்துக்கிறியா நீ? ஆமாம், நான் மாடு, நீ எருமை மாடு. சரி, 2 மாடு. இது மாதிரி இப்படி பாவமாக துடைக்கிறேன்ல, எடுத்து சென்டிமெண்ட் மியூசிக் போட்டு பேக்ரவுண்டில். அது என்ன பாட்டுடா? சிவகாசியில் வருமே, கொடம்பாக்கம் ஏரியா ஆவேச பைத்தியம். தெய்வத்துக்கே மாறு வேஷமா, மகாராணிக்கு இங்கே ஏழ வேஷமா. அவள்தான் பாடிட்டல, அவள்தான் முடிஞ்சு. அதையும் பாட்டு வேற போட்டுக்கிட்டு நீயே சொல்லிட்டு நீயே பாடிட்ட, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸோ என்னடா லியோ பாட்டா? ஏய் பேசாம ஒன்று பண்ணுங்கடா, ஸ்பீக்கரை ஒன்று நீங்கள் வச்சுட்டு டிஜே ப்ளே பண்ணி விட்டுங்க, முடிஞ்சிருச்சு. பத்தியா கிளாங்னு சவுண்ட் வந்துச்சா? மொத்தமா இப்பயே போட்டோம்னா பால் காணாம போயிடும், உப்பிக்கிறோம் ஒரு மாதிரி. ஸோ அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டோம்னா கொஞ்சம் பாதி கிறிஸ்பி பாதி ஊறி ஒரு மாதிரி பாம் மாதிரி சூப்பராக இருக்கும். கிரிச்சேக் ஃபைன், இதுவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அடை சுட்டு எடுத்துடலாம். நான் அந்த மாவு வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் கரைச்சி வச்சிட்டேன். நல்லா வலிச்சு விட்டு வந்துரு 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 உப்பி வந்துரு. ஓகேவா? ஓகே ஓகே. உப்புது பாரு, நல்லா பூரி மாதிரி ஆயிரும். நல்லா புசு புசுன்னு பூரி மாதிரி வந்துச்சு பத்தியா? அவ்வளோதான் அடை. இட்லி மாதிரி இருக்கு. கீ பொடி இட்லியா? ஏய் இந்த மாதிரி இருக்குன்ற பத்தியா? எதுக்கு முறைச்சு பார்க்குறேன்? அதக்கா இருக்கேன்னு பார்க்குறேன். போய் தானே சொல்கிற? தெரிஞ்சாச்சு. அவ்வளோதானா? சாப்பிடலாமா? ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா இதை? இது டிஷ்யூவில் எடுத்துப்போம். ஓகே, சுடுது. பரவாயில்ல பண்ணு, அப்போதான் ஆவி வரும். ஓகே. ஏண்டா உனக்கு கண்டென்ட்டுக்கு ஆவி வர்றதுக்கு என் கையை சுடணுமா? வராது. ஷெஃப்னா என்ன தெரியுமா தெரியாதா? நீ கேட்டரிங் தானே படிச்ச, நீ போய் வா. என்ன ஷெஃப்னா என்ன தெரியுமா தெரியாதா? ஆவி வந்துருச்சு. சாப்பிட்டு பார்ப்போம். அந்த பக்கம் திருப்பி அது தீஞ்சது தெரியுது. தீலையா? சும்மா சும்மா ஃபன் பண்ண. சாப்பிடு. அந்த பாப்பா பண்ணுமே மேக்கப் போட்டு அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பண்ணு.
பாப்பா அப்படி தானே பண்ணா. முறுக்கு டேஸ்ட்ல இருக்கு. முறுக்கு தான் காரம் முறுக்கு மாதிரி. அப்புறம் இந்த வாட்டி என்ன தீபாவளிக்கு முறுக்கா? இந்த வாட்டி நிறைய இன்னோவேட்டிவா செய்யலாம்னு இருக்கேன்டா. போன வாட்டி செஞ்சதே பக்கத்து வீட்டுக்காரன் ஓடி போயிட்டான். ஓடிட்டு பரவாயில்லம்மா. ஓகேம்மா. என்னப்பா உடஞ்சிச்சா? சூப்பர்மா, வெரி குட். பாய் பாய். அவ்வளோதான், அப்படியே சொல்லி அனுப்பிச்சி விட்டுணும். நம்ம ரியாக்ட் பண்ணால் அவ்வளோதான், பெருசாகிடும் பிரச்சனை. அது என்ன சும்மா குச்சியை தானே உடைச்சிருக்கு? ஆமாம். எல்லாமே ரெடி. சர்விங் பவுலில் தேங்காய் பாலை ஊற்றிட்டு அது தூக்கி உள்ளே போட்டுருவோம். ஹாட் பாமா. சரண், மழை வருது. சூப்பர்ல. தோ ரெடி. என்ன செஞ்சுட்டு நீயே கிச்சனில் எடுத்துக்காந்து தின்றுவ போலையே. அமேசிங். இந்தா இரு கிட்ட வா. நல்லாக்காமா? அது ஜூஸா? சரி வச்சிரு. இதை சொல்லு, நல்லா இருக்கா? அப்புறம் என்னது? பபிள்ஸ் பபிள்ஸ். சரி. க்ரோ ஆகுதா? இப்போ சாஃப்டாக ஊறிடுச்சுன்னா ஒரு 2 நிமிஷத்தில் கட் ஆயிரும். ஓகே, நல்லாக்காமா? அங்கே பார்த்து சொல்லு, டேடி பார்த்து சொல்லு. டேஸ்டி இருக்கா? அவ்வளோதான். மம்மி கால் வச்சா என்னம்மா செய்வ? என்ன போட்டு? சின்னோண்டு என்ன போடுவியா? ட்ரில்லியன் என்ன போடுவியா? என்ன போட்டால் மம்மி கால் வலி சரியாயிருமா? அப்புறம் வேறு என்ன பண்ணுவ? ப்ரெஸ் பண்ணி விடுவியா? பாக்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பியா? அப்புறம் யார் அமுக்கி விடுவா? ஆச்சு தங்க நீ பூச்சி பூச்சி கொடுத்துரு, மம்மிக்கு பூச்சி கொடுத்துரு. எங்கள் வீட்டு வீக்கெண்ட் இப்படி தான் போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. என்னப்பா நீ எதுவும் சொல்ல மாட்டேற? ஓகேப்பா, பாய்ப்பா. அவருக்கு வந்து இன்றைக்கி நான்வெஜ் செய்யலை, அந்த கடுப்பில் அப்படி கம்முன்னு இருக்காரு. இன்றைக்கி நாங்கள் நான்வெஜ் செய்யாமல் வீக்கெண்ட் வச்சிட்டோமா. ஓகே, பாய் பாய்.